மார்கழி 25 இன்றைக்கி காலையில் 5:40க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோலம் போடுறதுக்கு. இன்றைக்கி நம்ம வாசலில் என்ன கோலம் போடுறாங்கிறத பார்க்கலாமா. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கலர் ரங்கோலி தான் வந்து நான் போட்டிருக்கிறேன். நல்ல பிரைட்டான கலர் கோலமாகவே எல்லாமே ஓரளவு காலி ஆகிடுச்சிங்க. இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டார்க்கான கலர் தான். என்ன கலர் காம்பினேஷன் போடுறதுன்ட்டு ஒரே குழப்பமாகவே இருக்குங்க. கொஞ்சம் டார்க் கலருக்கு கொஞ்சம் லைட் கலர் பிரைட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் பிரைட் கலர் எல்லாமே ஓரளவு காலி ஆகிடுச்சி. இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸ்ட்ரா வந்து கலர் கோலமாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனையிலேயே வந்து இருக்கேன். இன்றைக்கி போட்ட இந்த ரங்கோலியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தது தான். அவங்க போட்டதை அப்படியே வந்து போடலை. எக்ஸ்ட்ரா எனக்கு தோன்ற டிசைன் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ போடுறேன் இல்லைங்களா வெளியில் இந்த டிசைன் வந்து சில பேர் அசால்ட்டாக வந்து போடுவாங்கங்க. எனக்கு கைக்கு வந்த வாட்டத்துக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே எனக்கு இந்த டிசைன் வரவே வராது. அதனால் இந்த டிசைன் போடுறதுக்கு எப்போதுமே நான் புள்ளி வச்சு தாங்க வந்து போடுவேன். எவ்வளோ புள்ளி வேணாலும் வச்சுக்கலாம், நெருக்கமாக வச்சுக்கலாம், எட்டக்க வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்தமாரி டிசைன் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹைட்டும் வந்து ஏற்றிக்கிட்டே போகலாம். அதாவது அந்த புள்ளி வைக்கிற லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து போகலாம். நான் இன்றைக்கி 3 லைன் தான் வந்து வச்சேன். சந்து புள்ளி வந்து வைக்கணும் இதுக்கு. எனக்கு இதுமாரி வச்சாதாங்க வந்து வரும். இல்லாட்டினா வந்து அந்த ஷேப்புக்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து எனக்கு இது வராது. அந்த போடுற திலக்கன் ஷேப்பும் வந்து பர்ஃபெக்டாக ஈவனாக வந்து வரும் புள்ளி வச்சு போட்டால். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் போட்ட ரொம்ப சிம்பிளான ரங்கோலி டிசைன் வந்து இது தான். எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள்.